வணக்கம். அரசியலில் நடந்த சில முக்கியமான விஷயங்கள பத்தி பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, டிடிவி தினகரன் என்ன பண்ண போறாரு? அப்படிங்கிறது தான். டிடிவி தினகரன் ஓரளவுக்கு தாவேகாவோட கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டாரு. ஆனா, அவர் ஆண்டிப்பட்டி தொகுதிய தேர்ந்தெடுத்துட்டாரு. ஆண்டிப்பட்டி தொகுதியில வந்து அவரு ஆதரவாளர்கள் எல்லாத்தையுமே களத்துல இறங்கி, கட்சிக்காரங்கள எல்லாத்தையுமே களத்துல இறங்கி, இப்பயே வந்து தேர்தல் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. யாரு எந்த கட்சியோட கூட்டணி வச்சாலும் ஆண்டிப்பட்டி தொகுதி அவருக்கு தான் அப்படிங்கிறதுல ஒரு முடிவு எடுத்துட்டாரு. அப்படி கூட்டணி வைக்கிற கட்சிகள் ஆண்டிப்பட்டி தொகுதியை கொடுக்கலன்னாலும், இவர் வந்து கூட்டணியே வேணான்னு சொல்லிட்டு தனியா நிக்கிறது கூட தயாராயிட்டாரு. அப்படிங்கிற மாரி இருக்கு. அந்தந்த தொகுதியில களத்துல இறக்கி விட்டாரு. சரி, களத்துல திமுக சார்பா யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாராஜன் சிட்டிங் எம்எல்ஏ மகாராஜன் இருக்காரு. மகாராஜனு திமுக அந்த சைடு வலுவா இருக்கா அப்படின்னா, ஓரளவுக்கு வலுவா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த சட்டமன்ற தேர்தலில் அப்படி ஒன்றும் பெருசா வந்து மகாராஜனை டிடிவி தினகரன் தோற்கடிக்கிறது சுலபம் தான் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, தங்க தமிழ் செல்வனுக்கும் டிடிவி தினகரனுக்கும் ஒரு நெருக்கமான ஒரு நட்பு இருக்கு. ஆனா அந்த நட்பு இன்னமும் தொடருது அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. ஏன்னா அவர் ஏற்கனவே அம்மா மக்கள் முன்னேற்ற காலத்துல இருந்து தான் திமுகவுக்கு போயிருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அந்த ஆண்டிப்பட்டி தொகுதியில டிடிவி தினகரன் நின்றாரு அப்படின்னா, தங்கத்தமிழ் செல்வன் மகாராஜனுக்காக செயல்படுவாரா? டிடிவி தினகரனுக்காக செயல்படுவாரா? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனா அவர் வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னா, கட்சியை தாண்டி அவர் வந்து டிடிவி தினகரனுக்கு ஆதரிப்பார். திமுக சார்பா வந்து மகாராஜன் திரும்பவும் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இருந்தாலும் மகாராஜனை ஆதரிக்கிற மாரி ஆதரிப்பாரே தவிர, தங்கத்தமிழ் செல்வன் மகாராஜனுக்கு எதிராக செயல்படுவார். ஏன்னா தெரியும் எல்லாத்துக்கும் கலெக்டர் முன்னாடி மகாராஜன் வந்து டிடிவி தினகரன்ட்ட எப்படி தங்கத்தமிழ் செல்வன்ட்ட எப்படி கொந்தளிச்சாரு, பேசினாரு, ஆவேசப்பட்டாரு. அப்ப கூட மரியாதை இல்லாம அவர் பேசும்போது கூட தங்கத்தமிழ் செல்வன் அமைதியா தான் இருந்தாரு. என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் அந்த பிரச்சனை முடியல. தங்கத்தமிழ் செல்வனுக்கும் மகாராஜனுக்குமான பிரச்சனை வந்து இன்னும் முடியல. அதனால பார்த்தீங்கன்னா, தங்கத்தமிழ் செல்வன் மகாராஜனுக்கு எதிராக செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. திமுக அங்க பெருசா வலுவா இல்ல. ஆண்டிப்பட்டி தொகுதியில வந்து டிடிவி தினகரன் மாசா ஜெயிப்பார் அப்படிங்கிற மாரி தகவல் இருக்கு. இந்த தகவல நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். டிடிவி தினகரன் ஜெயிப்பாரா அப்படிங்கிறதையும், மகாராஜனை எதிர்த்து திமுக வந்து திமுக உறவை தாண்டி தங்கத்தமிழ் செல்வன் டிடிவி தினகரனுக்கு ஆதரவா செயல்படுவாரா? அப்படிங்கிறது தான் இருக்கு. நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்கள மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 2வது மிக முக்கியமான ஒரு விஷயம், பொன் ராதாகிருஷ்ணன். கன்னியாகுமரி மாவட்டத்தில முன்னாள் மத்திய அமைச்சரா இருந்தவரு. நல்லா செயல்படக்கூடியவரு. பொன் ராதாகிருஷ்ணன் மேல எந்த விதமான குற்றச்சாட்டும், அலிகேஷன் எதுவுமே கிடையாது. நல்ல மனுஷன் அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. அவருக்கு வந்து நாகர்கோயில்ல வந்து போட்டி போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. நாகர்கோயிலோ, கன்னியாகுமரியோ அவருக்கு வந்து தோதுவான ஒரு தொகுதியில வந்து அவர் கண்டிப்பா நிக்கணும் அப்படிங்கிறதுல இருக்கிறாரு. ஆனா பாஜக மேலிடம் வந்து அது பெருசா கண்டுக்கவே இல்ல. அவருக்கும் வயசாயிருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்களா அப்படிங்கிற மாரி தோணுது. அவருக்கும் ஆசை இருக்கும்ல, கட்சியில வந்து நம்மளும் ஒரு எம்எல்ஏ ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா அவருக்கு வந்து வாய்ப்புகள் வந்து குடுக்கலாமா, வேணாமா அப்படிங்கிறது வந்து பாஜக மேலிடம் தான் முடிவெடுக்கணும். ஆனா அவங்க பெருசா கண்டுக்கிற மாரியே தெரியல. இவரும் வந்து தன்னுடைய அதிருப்திய வந்து பல தடவ வந்து வெளிப்படுத்திட்டாரு. மீட்டிங் நடக்குது. இந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் எடப்பாடி பழனிசாமிய வந்து சந்திச்சாரு. கமலாலயத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா, மையக்குழு ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதில கூட பொன்னார் கலந்துக்கல. பெருசா கலந்துக்கல. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா, இப்போ விஜயதரணிக்கு தான் முக்கியத்துவம் குடுக்குறாங்க. கன்னியாகுமரியில பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரிக்கு வந்து அவங்க விஜயதரணிய தான் இந்த தடவ நிறுத்தப் போறாங்க அப்படின்னு தெரியுது. ஆனா விஜயதரணி மூலமா பொன் ராதாகிருஷ்ணனுக்கு வந்து ஒரு செக் வைக்கிறாங்க. பொன்னாருக்கு செக் வைக்கிறாங்க அப்படிங்கிற மாரி இருக்கு. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அவர் என்ன செய்வாரு பொன் ராதாகிருஷ்ணன்? பாஜக மேலிடத்துக்கு இது சம்பந்தமா தன்னுடைய வருத்தங்கள பதிவு பண்ணியிருக்காரு. ஆனா அவர் வருத்தப்படட்டும் அப்படிங்கிற மாரி தான் அவங்களும் விட்டுட்டாங்க. பெருசா பொன் ராதாகிருஷ்ணன கண்டுக்கல அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. என்ன பண்றதுன்னு தெரியல. பொன் ராதாகிருஷ்ணனுக்கு பாஜக கிட்ட தன்னுடைய அதிருப்தியும் சொல்லியாச்சு அப்படிங்கிற மாரி இருக்கிறாங்க. அதனால ஒண்ணும் செய்ய முடியல. இந்த கருத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 3வது மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா, கே.சி. வீரமணி அதிமுகவுல இருக்கிறவரு. வேலூர் மாவட்டத்த அவர் வந்து என்ன செய்றாரு, திருப்பத்தூர் மாவட்டத்த செயலாளரா வீரமணி இருந்தாலும், அவர் வேலூரையும் வந்து அவர் பார்த்துக்க சொல்லியிருந்தாங்க. பொறுப்பா பார்த்துக்க சொல்றாங்க. அவரும் பார்த்துக்கிட்டாரு. ரொம்ப பொறுப்பா பார்த்துக்கிட்டாரு. மணல் குவாரி, அந்த குவாரின்லாம் பெரிய பஞ்சாயத்துலாம் வச்சு நெறைய கலெக்ஷன்லாம் பண்ணாரு அப்படிங்கிற மாரியே இருந்தது. வேலூர் மாவட்ட செயலாளர் வேலழகனையும் அப்புவையும் தாண்டி இவரோட ஆதிக்கம் வந்து வீரமணியோட ஆதிக்கம் வந்து அதிகமா இருந்தது. யார் அந்தந்த மாவட்டத்துல நிர்வாகிகள நியமனம் பண்றது? யாருக்கு அந்த வாய்ப்புகள குடுக்குறது? அப்படிங்கிறத மாவட்ட செயலர் தான் முடிவு பண்ணணும். வேளாளர் தான் முடிவு பண்ணணும். ஆனா அவரெல்லாம் தாண்டி இவரு வந்து வீரமணி வந்து முடிவு பண்றாரு. எல்லா விஷயங்களையும் முடிவு பண்றாரு. வீரமணிக்கு ஆதரவாளர்கள கொண்டு வந்து மாவட்டத்தில முக்கியமான பொறுப்புல போடுறாரு. யாருன்னே கட்சிக்கு தெரியாதவங்க, அது இல்லாம இப்படி கொண்டாந்து போடுறாங்களே, இப்ப மாவட்ட செயலர் என்ன பண்றாரு? அப்படின்னு சொல்லி மாவட்ட செயலர்ட்ட போய் கேட்டா, "எப்பா வீரமணிய ஏத்துக்க முடியாதுப்பா. அவர் எடப்பாடி பழனிசாமியோட ரொம்ப நெருக்கத்துல இருக்காரு. நம்ம அவர எதிர்த்து நம்ம ஏதாவது கேள்வி கேட்டோம்னா, அவர் போய் எடப்பாடி பழனிசாமிட்ட நேர் உல்டாவா பண்ணுவாரு, பேசுவாரு.
அப்படி பண்ணிட்டாருன்னா நம்மளுக்கு இருக்கிற மாவட்ட செயலர் பதவியும் போயிடும் அப்படிங்கிற மாதிரி வேலூர் மாவட்டத்தில் ஏற்கனவே ஆதங்கத்தில் இருந்தாங்க. இப்போ என்ன செய்கிறாரு, அவருடைய திருப்பத்தூரை தாண்டி அவர் வந்து வேலூருக்கு போனவர் இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ராணிப்பேட்டைகளையும் போயிட்டார். ராணிப்பேட்டைகளையும் பூந்துக்கிட்டு அங்கே வந்து என்ன செய்கிறாரு, கிட்டத்தட்ட ஒரு 13 தொகுதிகளை வந்து அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்காரு வீரமணி. முன்னாள் அமைச்சர், அதிமுக முன்னாள் அமைச்சர் வீரமணி வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அதிமுக சொன்னாங்க. இப்படி வந்து அவருடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அந்தந்த தொகுதியில் இருக்கிற மாவட்ட செயலர்கள் பேச்சை கேட்காம இவர் தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்கிறது, அந்த முடிவை வந்து செயல்படுத்துறது அப்படிங்கிறது மாவட்ட செயலர் எதுக்கு அப்படின்னு அதிமுக காரங்க கேட்குறாங்கல்ல, அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் ரொம்ப தடுமாறி போய் அதிமுக நிர்வாகிகள் எல்லாமே கொந்தளிச்சு போய் கிடக்குறாங்க. என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி புரியல. சரி, இதை என்ன யோசிக்கிறது, வீரமணியோட செயல்பாடுகள், வீரமணி ஒரு 13 தொகுதியை அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போகிறாரு அப்படின்னா இது எதிர்காலத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கூட திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 13 தொகுதி அவர் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காருன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி வீரமணிகிட்ட வந்து கொஞ்சம் பம்மி தான் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. வீரமணியோட இந்த போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 4வது மிக முக்கியமான ஒரு விஷயம் திண்டுக்கல்ல வந்து திண்டுக்கல் சீனிவாசன், நத்தம் விஸ்வநாதன் 2 பேருமே இருக்கிறாங்க. இந்த 2 பேருக்குமே சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமானது. ஆனால் இந்த தடவை வந்து நத்தம் விஸ்வநாதனுக்கு சீட்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, வயசாயிருச்சு அப்படின்னாங்க. திண்டுக்கல் சீனிவாசனுக்கு மட்டும் என்ன சின்ன வயசா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்குது. ஏன்னா திண்டுக்கல் சீனிவாசனுக்கு அவர் கட்சியோட பொருளாளர். அதனால் பார்த்தீங்கன்னா நத்தம் விஸ்வநாதனுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. நத்தம் விஸ்வநாதனுக்கு ஏன் கொடுக்க மாட்டீங்க அப்படின்னா அவருக்கு வந்து வயசாயிருச்சு அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. உண்மையான காரணம் அது கிடையாது. அது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சசிகலாவெல்லாம் திரும்ப கட்சிக்குள்ளே கொண்டு வாங்க, ஓபிஎஸ்ஸை கட்சிக்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதனால வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக வெயிட் பண்ணார். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம இது மாதிரி செஞ்சோம்னா ஏதாவது ஒன்று நடந்து போவோம். அதனால் நமக்கு இப்போதைக்கு எதோ பிரச்சனையை கையில் எடுக்க வேணாம்னு சொல்லி விட்டுருந்தாரு. தேர்தல் சமயத்தில், சட்டமன்ற தேர்தல் சமயத்தில் அவருக்கான வாய்ப்புகளை கொடுக்க வேணாம், அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அதிமுகவோட மதுரையில் மாநாடு நடக்கும்போது கூட தடுக்கி விழுந்துட்டார். நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாரு. பொதுக்குழுக்கு வந்தபோது கூட ரொம்ப அமைதியாக இருந்தார். அவர் வந்து நம்ம ஏன் சிரமப்படுத்திக்கிட்டு தேர்தலில் நிற்க வேணாம் அப்படின்னு சொல்கிறார். நத்தம் விஸ்வநாதன் இதில் என்ன ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் சந்தோஷம் தான் படுறாரு. இல்லை, இந்த சமயத்தில் தென் மாவட்டங்களில் நம்ம அதிமுக சார்பாக போட்டி போட்டோம்னா தோற்றுருவோம், மெகா கூட்டணியெல்லாம் ஒன்றும் அமைக்க முடியல, ஏதாவது நம்ம சண்டை கிண்டை போட்டு கூட நம்ம சீட்டு வாங்கிடலாம், ஜெயிக்க முடியுமா, கோடிகளை இறச்சி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு சும்மா அமைதியாக உட்காந்துருக்க முடியுமா, ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. நத்தம் விஸ்வநாதனுக்கு சீட்டு தரமாட்டாரா அப்படின்னு. நத்தம் விஸ்வநாதன் அதை பற்றி வருத்தப்படணும்ல, அவர் வருத்தப்படவே இல்லையே, சந்தோஷம், ஹாப்பி, எடப்பாடி பழனிசாமி நல்ல முடிவு தான் எடுத்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு தான் அவர் முடிவு எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் நத்தம் விஸ்வநாதன் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்குமே நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த 4 செய்திகளை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி, வணக்கம்.